ஆங்கிலம் பேசும் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். கடந்த லெசனில் வந்து நம்ம ஷுட் பி ஷுட் ஹேவ் என்ற 3 பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எவ்வாறு வாக்கியத்திலே பயன்படுத்தலாம் என்பதனை பார்த்திருந்தோம். தற்போது நெகட்டிவ் வேர்ட் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதனை பார்க்கின்றோம். இதில் முதலாவதாக ஷுட் நோட் என்பதன் தமிழ் அர்த்தம் வேண்டாம், கூடாது என்று பொருள்படும். இதனூடாக தமிழ் வாக்கியம் ஒன்றை அமைத்து பார்த்தோமானால், அவன் வேகமாக ஓட்டக்கூடாது, அவன் வேகமாக ஓட்டக்கூடாது. இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் he should not drive fast எவ்வாறு அமைகின்றது என்று பார்த்திருக்கின்றீர்கள். விளங்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இதை பார்த்து கொள்ளுங்கள். அவன் வேகமாக ஓட்டக்கூடாது, he should not drive fast. And next one, should not be இதனுடைய தமிழ் அர்த்தம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இதனூடாக ஒரு தமிழ் வாக்கியத்தை அமைத்து பார்ப்போம். அதாவது, அவன் சோகமாக இருக்கக்கூடாது, அவன் சோகமாக இருக்கக்கூடாது. இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தோமானால், he should not be sad. அதாவது, அவன் ஒரு சோகமாக இருக்கக்கூடாது. அதனை he should not be sad என்று ஆங்கிலத்தில் கூறிக்கொள்வார்கள். இது எவ்வாறு அமைகின்றது என்று நீங்கள் பேசி பாருங்கள், விளங்கும். நெக்ஸ்ட் ஒன், should not have என்பதன் நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு செய்திருக்கக்கூடாது என பொருள்படும், செய்திருக்கக்கூடாது என பொருள்படும். அதனூடாக ஒரு வாக்கியம் ஒன்று அமைத்து பார்ப்போம். நீ அவனுடன் போயிருக்கக்கூடாது, நீ அவனுடன் போயிருக்கக்கூடாது. இதனுடைய நேரடி ஆங்கில மொழிபெயர்ப்பு you should not have gone with him. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கின்றேன், the should have பயன்படுத்தும் போது வந்து தேர்ட் ஃபார்மில் தான் வாக்கியம் அமைக்க வேண்டும் என்று. அதே போன்று தான் இங்கும் நெகட்டிவ் ஃபார்ம்லேயும் வந்து நம்ம பேசும்போது தேர்ட் ஃபார்மில் தான் அந்த வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு லெசனில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.